அனைவருக்கும் வணக்கம். இப்போ மருதாணியின் மகிமையை பற்றி நம்ம பார்க்கலாம். மருதாணியில் எவ்வளோ பயன் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல எப்படி மருதாணி அரைச்சி போடணும். 2 கப்பு மருதாணி இலையை எடுத்துங்க. இது கொஞ்சம் வாடின நிலையில் தான் இருக்குது, பரவாயில்ல. 2 கப்பு மருதாணி இலை எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கணும். அப்போ தான் மருதாணி நல்லா செவக்கும். அதை நல்லா மிக்சியிலையோ அம்மியிலையோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறோம். எப்படி அரைச்சிருக்கு பாருங்கள். நல்லா நைஸாக மசிஞ்சு அரைச்சிருக்கணும். நல்லா நம்ம புளி போடுறதுனால கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் மருதாணியை. அதை நம்ம ரொம்ப குளிர்ச்சி. அந்த மருதாணி நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்பவும் நல்லது கூட. இதை நம்ம தலையில் சில பேர் நரமுடி இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மருதாணியோட கொஞ்சம் அவுரி பொடியை ஊற்றி கொஞ்சம் தண்ணி கலந்து அதை